மதுரை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராமசீனிவாசன் புதூர் பேருந்து நிலையம், ரிசர்வ் லைன் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், கள விவரம் என்ன? நிச்சயமாக கனிமொழி, மதுரை நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் ராமசீனிவாசன் அவர்கள் தொடர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது இன்று காலை மதுரை மேலமடை பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தேர்தல் பிரச்சாரமானது தொடர்ந்து அண்ணா நகர் வழியாக வந்து புதூர் பேருந்து நிலையம், புதூர் வண்டிப்பாதை, அதனைத் தொடர்ந்து ரிசர்வ் லைன் உள்ளிட்ட பகுதிகளிலே பாஜக வேட்பாளர் ராமசீனிவாசன் அவர்கள் பொதுமக்களையும் தொண்டர்களையும் சந்தித்து வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். தொடர்ந்து நாளை மாலை பாஜக வேட்பாளரை ஆதரித்து மதுரை பனானத்தம் பகுதியில் அமித்ஷா அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையிலே இந்த பாஜக வேட்பாளர் ஆதரித்து அவரது தொண்டர்கள் பாஜகவுடைய சின்னமான அந்த தாமரைக்கு வாக்குகள் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையிலே பிரதமர் மோடி அவர்களுடைய உருவம் பொறிக்கப்பட்ட மாஸ்க் என்று சொல்லக்கூடிய முகக்கவசங்களை அணிந்த மூதாட்டிகள் இந்த பிரச்சாரத்தின் போது பங்கு பெற்றது குறிப்பிடத்தக்கது. பாஜக வேட்பாளருடைய பிரச்சார பயணத்தின் போது இருசக்கர வாகனங்களிலே ஆரன் அடித்தவாறே இளைஞர்கள் பேரணியாக வந்ததும் குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் தேர்தல் நாள் 19ஆம் தேதி நெருங்கி வரக்கூடிய வேளையிலே மதுரை நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய வேளையில் பாஜக சார்பாக போட்டியிடக்கூடிய பேராசிரியர் ராமசீனிவாசன் தனது கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் சேர்ந்து தெரு தெருவாக மக்களை சந்தித்து அவருடைய சின்னமான தாமரைக்கு வாக்களிக்குமாறு வாக்குகளை சேகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கனிமொழி, தகவல்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.